அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, மரணத்திற்கு பின் என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியில ஒரு மனிதரை அடக்கம் செய்த பிறகும் அடக்கம் செய்வதற்கு முன்னரும் என்னென்ன செய்யக்கூடாத காரியங்கள் இருக்கின்றன என்பதை நேற்றைய தினம் கடைசியாக நம்ம பார்த்தோம். அதுல சில சகோதரர்கள் முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி கேட்டிருந்தார்கள். அதாவது நம்ம சமூகத்துல நடைமுறையில 2 தடவை குளிப்பாட்டுகிற பழக்கம் இருக்குது. இது மார்க்கத்தில் உள்ளதா? அதாவது ஃபர்ஸ்ட் இறந்த உடனே அவசரமாக டெம்பரவரியாக ஒரு குளிப்பாட்டுதலை பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஜனாசாவை அடக்கிற நேரம் வரும் பொழுது ஒரு நாளோ அரை நாளோ என்னைக்கு எடுக்கிறாங்களோ அந்த நேரத்தில் ஒரு தடவை என்ன செய்வாங்க, குளிப்பாட்டி ஃப்ரெஷ்ஷாக கொண்டு போவாங்க. அப்படி 2 தடவை குளிப்பாட்டுறது என்பது மார்க்கத்தில் இருக்குதான்னு கேட்குறாங்க. அப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் அந்த மாதிரி யாரையும் 2 தடவை குளிப்பாட்டினதாக எந்த விதமான ஆதாரமும் இல்லை. ஊற்றும் பொழுது 3 தடவை தண்ணி ஊற்றுங்க, 7 தடவை ஊற்றுங்க. ஒரு தடவை குளிப்பாட்டுவதில் தான் 3 தடவை 7 தடவை 9 தடவை தண்ணி ஊற்றுற எண்ணிக்கை தான் வருதே தவிர குளிப்பாட்டுவது என்பது ஒரு தடவை தான் இருந்துச்சு. அதனால இது நம்மளா உண்டாக்கி கொண்ட ஒரு வழக்கம். அது கசுவு மாத்திரைன்னு சொல்லி என்ன செய்வாங்க, அதுக்கு ஒரு பெயர் வைத்து கொண்டு அதுல ஃபர்ஸ்ட் டைம் ஒரு தடவை குளிப்பாட்டி விட்டு அப்புறம் அடக்கம் பண்ணும்போது ஒரு தடவை குளிப்பாட்டுறாங்க. மொத்தத்தில் ஒரு தடவை குளிப்பாட்டுவது தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்த நடைமுறை. 2 தடவை 3 தடவை ஜனாசாவை குளிப்பாட்டுவது என்பது அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லித்தராம பின்னாடி வந்துவிட்ட ஒரு பழக்கம். அதை வழங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த ஜனாசாவை அடக்கும் பொழுது ஒரு தலையணை மாதிரி என்ன செய்வாங்க, அது ஒன்று தலைக்கு மட்டும் தனியாக ஒன்று வைப்பாங்க, மண்ணை பிடிச்சி வைப்பாங்க. இது மாதிரி எல்லாம் வைப்பது என்று ஒரு வழக்கமாக இருக்கிறது. இதுவும் பின்னாடி உண்டானது தானே தவிர இதுவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இல்லாத ஒன்று. அடுத்தது அந்த அடக்கம் செய்யும் பொழுது கிப்லாவை நோக்கி முகம் இருக்கிற மாதிரி என்ன செய்வாங்க, அந்த முகம் கிப்லாவை பார்க்குற மாதிரி ஒரு அமைப்புல தான் கபூரில் கொண்டு ஜனாசா வைக்கிறாங்க. இதை கிப்லா வைக்கிறவங்க தடை ஒன்றும் கிடையாது. ஆனால் அப்படித்தான் வைக்கணும்னு ஏதாவது சட்டம் இருக்குதா, அப்படிதான் வைக்கணும்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களான்னு எடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கு நேரடியாக எந்த ஒரு ஆதாரத்தையும் நம்ம பார்க்க முடியல. ஆனால் ஏதோ ஒரு பக்கத்தில் வைக்கிற மாதிரி கிப்லா பக்கம் வச்சுட்டு போனாங்கன்னா அது ஒரு பெரிய மேட்ரு இல்லை. ஆனால் அதுதான் சுன்னத்து, அந்த ஒரு முறையில தான் செய்யணும் அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான ஆதாரமும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழியாக நமக்கு கிடைக்கல. ஆனால் தொன்றுதொட்டு ஒரு பழக்கமாக அது இருந்து கொண்டிருக்கிறது தவிர வேற ஆதாரம் கிடையாது. அடுத்ததாக இதை விடுபட்ட விஷயங்கள். அடுத்தபடியாக இந்த இறந்த பிறகு முக்கியமான ஒரு விஷயம், அது நம்முடைய ஈமானையும் அகீதாவையும் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறதுனால அது பற்றிய ஒரு முழு விவரத்தையும் நம்ம தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். என்னன்னு கேட்டா, இறந்தவர்கள் முக்கியமானவர்கள் என்று கருதப்பட்டு நல்லடியார்கள், மகான்கள், பெரியார்கள் அப்படின்னு கருதப்பட்டிருப்பார்களே, ஆனால் அவங்க பேரால, இறந்தவர்கள் பேரால சில தவறுகள் செய்யப்படுகின்றன. அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா, அவங்க பேர்ல தர்கா கட்டுவது. இறந்துட்டாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்தை ஒதுக்கி அதை ஒரு பள்ளிவாசல் மாதிரி என்ன செய்யறது, பெரிய அளவுல 4 பக்கமும் சுவர் எழுப்பி மேல முகடு வைத்து ஒரு வீடு மாதிரி ஏறக்குறை என்ன செய்யறாங்க, ஒரு உயிரோட வாழ்கிற மனிதனுக்கு எப்படி வீடுகள் தேவை இருக்குதோ அந்த மாதிரி அவருக்கு ஒரு பெரிய ஏரியாவில் ஒரு மஸ்ஜித் வழிபாட்டு தலத்தை என்ன செய்யறாங்க, எழுப்பிக் கொள்கிற காட்சியை பார்க்கிறோம். இது ஏன் இப்படி செய்யறாங்க என்றால், இது நியாயப்படுத்தக்கூடிய மாதிரியான சில மார்க்க அறிஞர்களும் கூட மக்களுக்கு ஒரு தவறான வியாக்கியானத்தை கொடுக்கறதுனால இந்த பழக்கம் வேறொன்றி வேற இருக்கிறது. இது பற்றி மார்க்கம் என்ன சொல்லுது, அதாவது இறந்தவர்கள் பெயர்ல செய்யற காரியங்கள்ல அந்த கபருக்கு மேல ஒரு கட்டுறதுன்னு ஒண்ணு இருக்குது, கபரையே ஒசத்தி சிமெண்ட்ல கட்டுறதுன்னு ஒண்ணு இருக்குது, அதுக்கு மேல பில்டிங் கட்டுறதுன்னு ஒண்ணு இருக்குது. 2 தனித்தனி விஷயங்கள். ஒரு இறந்தாங்க அந்த கபருக்கு மேல பூசி ஒசத்தி கட்டுறதுங்கிறது வேற, கபரை சுத்தி ஒரு பில்டிங் கட்டுறதுங்கிறது வேற. 2மே மார்க்கத்தில் அனுமதி இருக்குதா என்பதையும், அது அனுமதி இருக்குன்னு சொல்லக்கூடியவங்க எதன் அடிப்படையில் அது செய்யறாங்க என்பதையும் நம்ம தெரிந்து வைத்துக் கொள்வது நம்ம எதிர்கால தலைமுறைகள் அந்த தவறில் வீழ்ந்து விடாமல் இருப்பதற்கு உதவியாக இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயமாக கடுமையான எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். அது என்ன எச்சரிக்கை என்று சொன்னால், உம்மு ஹபீபா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி உம்மு ஹபீபா அவர்களும் உம்மு சலமா அவர்களும் 2 பேரும் அபிசீனியாவுல போய் ஒரு ஆலயத்தை பார்த்திருக்கிறாங்க, இன்னொரு மதத்தினுடைய ஆலயத்தை பார்த்திருக்கிறாங்க. அதை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வர்ணிக்கிறாங்க. உம்மு ஹபீபாவும் உம்மு சலமா 2 பேருமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த மாதிரி நாங்கள் அபிசீனியாவில்
ஒரு ஒரு ஆலயத்தை நாங்கள் பார்த்தோம். அதுல நல்ல உருவங்கள்லாம் அழகான முறையில வரையப்பட்டிருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப ஒரு கவர்ச்சிகரமான முறையில அந்த ஆலயம் இருந்தது அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட மனைவிமார்கள் 2 பேரும் சொல்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்ன உலாயிக்க இதாக்கான பீஹும் ரஜுலு சாலிஹு, அவங்கள ஒரு நல்ல மனிதர், அவங்க யார் தெரியுமா? இந்த ஆலயத்தை எழுப்பி இருக்கிறாங்களே அவங்க யார் என்று கேட்டால், இதாக்கான பீஹும் ரஜுலு சாலிஹு, சாலிகான ஒரு மனிதர், நல்ல மனிதர் இறந்து விட்டார் என்று சொன்னால், அவர் இறந்து விட்டார் என்று சொன்னால், மனவ் அலா கபரிஹி மஸ்ஜிதா, அவருடைய கபரின் மீது ஒரு மஸ்ஜிதை, ஒரு தர்காவை என்ன செய்யறாங்க, எழுப்பி விடுகிறார்கள். சவ்வரு பீஹி தில்க சுவர, அந்த உருவங்களையும் செவத்துல என்ன செய்யறாங்க, வரைஞ்சிறாங்க. 2 தப்பு செய்யறாங்க. ஒன்னு அந்த கபரின் மீது ஒரு மஸ்ஜிதை எழுப்புறாங்க, 2வது அந்த செவத்துல அவங்களுடைய உருவங்களை வரைந்து கொள்ளக்கூடிய சமுதாயமாக இருக்கிறார்கள். உலாயிக்க ஷிராருல் ஹல்கி இந்தல்லாஹி யௌமல் கியாமா, நியாய தீர்ப்பு நாளையில மறுமையில அல்லாஹ்விடத்துல இவங்க தான் மகா கெட்ட மக்களாக இருப்பார்கள். அல்லாஹ் இறந்த ஒரு ஆளுக்காக வேண்டி, ஒரு நல்லவர் இறந்து விட்டார் என்பதற்காக வேண்டி அவருக்காக ஒரு தர்காவை எழுப்புவது, அவர் மீது ஒரு வழிபாட்டு தலத்தை எழுப்புறவங்க இருக்காங்க பாருங்க, அவங்க தான் அல்லாஹ்விடத்துல ரொம்ப கெட்ட ஜனங்கள் என்று அல்லாஹ்வுடைய படைப்புலையே மறுமையில வந்து பார்த்தா இது செஞ்சவங்க தான் பெரிய தப்பு செஞ்சவங்களாக நிற்பார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதுல இது எங்க இருக்குது? புகாரியில 427வது ஹதீஸ், 434, 1341, 3850, 3873 இந்த ஹதீசுகள்ல எல்லாம் இருக்கிறது. நல்லடியார்கள் இறந்து விட்டார்களே ஆனால் அவங்களுக்கு தர்கா எழுப்புவது அந்த சமுதாயத்தினுடைய அபிசீனிய மக்களுடைய வழக்கமா இருக்கிறது. அவங்க அல்லாஹ்விடத்துல ரொம்ப கோபத்துக்குரியவர்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை பண்றாங்க. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் இந்த மரணிக்கிறதுக்கு ஒரு 5 நாள் இருக்குது பாருங்க, அந்த நேரத்தில் மூர்ச்சி ஆகுறாங்க, எந்திரிக்கிறாங்க, மூர்ச்சி ஆகுறாங்க, எந்திரிக்கிறாங்க, ஒரு ஒரு நிலையில் இல்லை அவங்க. அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, திடீர்னு எந்திரிச்சு உட்கார்றாங்க. நம்ம மௌத்தா போக போறோம், நமக்கு இந்த மக்கள் தர்கா கட்டிடக்கூடாது, நம்ம இறந்த உடனே நம்ம இடத்துல ஒரு தர்கா கட்டிட்டாங்கன்னா சிக்கலா போயிடும். அப்படிங்கிறதுனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தாவதுக்கு 5 நாள் இருக்கும் பொழுது சொன்னாங்க, லானத்துல்லாஹி அலல் யஹூதி வன் நஸாரா இத்தகது குபூர் அன்பியாஹிம் மசாஜித யுஹவ்விரு மா ஸனவு, யஹூதிகள் மீதும் நஸாராக்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கி கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரிய ஒரு காரியத்தை அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எதனால சாபம் ஏற்படுது என்று கேட்டால், இத்தகது குபூர் அன்பியாஹிம் மசாஜித், தங்களுடைய இறை தூதர்களுடைய அடக்கத்தலங்கள்ல மஸ்ஜிதுகளை, தர்காக்களை, வழிபாட்டு தலங்களை எழுப்பிக் கொண்டார்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு யுஹவ்விரு மா ஸனவு, அவங்களுடைய அந்த செயலை எச்சரிப்பதற்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னார்கள் சொல்லி ஆயிஷா நாயகியும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு 2 பேரும் இணைந்து அறிவிக்கிறாங்க. 2 பேரும் தான் அந்த கடைசி நேரத்தில் கூட இருந்தவங்க. அதனால ஆயிஷா நாயகியும் இப்னு அப்பாஸும் சேர்ந்தார் போல இதை அறிவிக்கிறாங்க. இந்த மாதிரி 5 நாள் இருக்கும்போது சொன்னாங்க. அதாவது நபிமார் சாதாரண ஆட்களுடைய கபரை அவங்க செய்யலைங்க, நல்லடியார்கள்ங்கிற ஆளுக்கு கூட இல்லை, நபிமார்கள் அதை விட மேலானவங்க. நபிமார்கள் இறை தூதர்களுடைய கபர்கள்ல தர்கா கட்டியவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் இருக்கிறது என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையான எச்சரிக்கை செய்தார்கள்ங்கிற இந்த செய்தி புகாரியில 436, 3454, 4444, 5816 ஆகிய ஹதீஸ்கள்ல இடம்பெற்றிருக்கிறது. அது நல்லடியாருக்கு எழுப்பின விஷயம், இது நபிமார்களுக்கு எழுப்பின விஷயம். அவங்க மனிதர்களே மகா கெட்டவர்கள்ங்கிறாங்க. இதுல அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரியவர்கள்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை விட இதோட சேர்த்து இன்னொரு எச்சரிக்கையும் சொல்றாங்க ஆயிஷா நாயகி. இந்த ஹதீஸை அறிவிச்சுட்டு கூடுதலா ஒரு வாசகத்தை சொல்றாங்க. இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்திருக்காவிட்டால், எப்படி மரணிக்கிறதுக்கு ஒரு 5 நாள் இருக்கும் பொழுது யார் நபிமார்களுடைய கபர்களை எல்லாம் தர்காக்களாக வழிபாட்டு தலங்களாக ஆக்கி கொண்டார்களோ அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லாம இருந்தா, லவ்லா ஸாலிக லஅப்ரஸு கப்ரஹு, இப்படி ரசூலுல்லாஹ் எச்சரித்திருக்காவிட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரை முசத்தி இருப்பார்கள். ஆயிஷா நாயகி சொல்றாங்க, இந்த எச்சரிக்கையினாலதான் ஒண்ணும் பண்ணாம விட்டுட்டாங்க, இல்லைன்னா அதுவே ஒரு தர்காவை ஆயிருக்கும். கைர அன்னி அக்ஷா யுத்தகல மஸ்ஜிதன், அது மஸ்ஜிதாக ஆக்கப்பட்டு விடுமோ என்று என்ன செய்யறேன், நான் அஞ்சுகிறேன் என்றும் ஆயிஷா நாயகி என்ன செய்யறாங்க சொல்றாங்க.
அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த எச்சரிக்கை செஞ்சதுக்கு காரணத்தை கூட இருந்து பார்த்த மனைவி சொல்றாங்க. ஏன் இந்த எச்சரிக்கை பண்ணாங்கன்னு சொன்னா, கடைசியில் இதை சொல்லாம போயிருந்தாங்கன்னு சொன்னா என்ன ரசூலுல்லாஹ் மௌத்தாயிட்டாங்களா இல்லையான்னு சண்டை போட்டாங்க. இந்த சஹாபாக்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது உள்ள அன்பு என்ன, இவங்க எல்லாம் பெரியார் மகான் மேல அன்பு வச்சுட்டு கட்டுறாங்களா, அதையெல்லாம் தாண்டின அன்பு இருந்தது. அந்த அன்பு என்ன செஞ்சிருக்கும், அவங்களுக்கும் ஒரு தர்கா கட்ட தூண்டி இருக்கும். அது செய்யாம போனது காரணம் இந்த கடும் வார்த்தை, சாபம் அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரியவர்கள் சொன்னதுதான் காரணம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த செயலுக்கு காரணத்தை நோக்கத்தை ஆயிஷா நாயகி விளக்குறாங்க. இது புகாரியில 1330, 1390, 4441 ஆகிய ஹதீசுகளில் இடம்பெற்றிருக்கிறதை பார்க்கிறோம். அதே மாதிரி ஜுந்துப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், சமீபத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கப்ல அய்யமூத பி ஹம்ஸின், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கு 5 நாள் இருக்கும் பொழுது அவர்கள் சொல்ல நான் என் காதார கேட்டிருக்கிறேன். என்ன கேட்டிருக்கிறேன், அலா எச்சரிக்கை, எச்சரிக்கைங்கிற வார்த்தையை போட்டு சொல்றாங்க. இன்ன மன்கான கபலக்கும், உங்களுக்கு முன்னர் வாழ்ந்த சமுதாயத்தவர்கள் கானு எத்தகையதுன குபூர அம்பியாயிகும் சாலிகிகும் மசாஜித, தங்கள் நபிமார்களுடைய நல்லோர்களுடைய கபர்களை எல்லாம் மஸ்ஜிதுகளாக, பள்ளிவாசல்களாக, தர்காக்களாக ஆக்கி கொண்டார்கள். அலா உங்களை எச்சரிக்கிறேன், பலா தத்தகிதுல் குபூர மசாஜித, கபர்களை வழிபாட்டு தலங்களாக, சமாதிகளை வழிபாட்டு தலங்களாக ஆக்கி விடாதீர்கள். இன்னி அன்ஹாக்கும் அன்றாலிக்க, இதை விட்டு நான் உங்களை கடுமையாக தடை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிப்பதற்கு 5 நாள் இருக்கக்கூடிய நேரத்தில் இப்படி சொன்னார்கள் என்கிற செய்தி சஹீஹ் முஸ்லிம்ங்கிற நூல்ல 827வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு 4 முக்கியமான ஹதீஸ்களை உங்களுக்கு முன் வச்சிருக்கிறோம். இது எல்லாம் சேர்ந்து என்ன சொல்லுது, நபிமார்களுடைய கபர்களாக இருந்தால் கூட அதுல ஒரு பில்டிங்கை எழுப்புவது என்பது மார்க்கத்தில் தடுக்கப்பட்டிருக்கிறது. நல்லடியார்களாக இருந்தால் கூட அவங்களுக்காக இறந்த பிறகு அவங்களை அடக்கம் செய்து அவங்களுக்காக ஒரு பில்டிங் எழுப்புவது தடுக்கப்பட்டிருக்கிறது என்று தெளிவாக இந்த ஹதீஸ் சொல்கிறது. ஆனால் இவ்வளவு தெளிவாக இருக்கும் பொழுதும் கூட அந்த மக்கள் இன்னைக்கு என்ன செய்யறாங்க, யாராவது இறந்துட்டாங்கன்னு சொன்னா அவர் பேர்ல தர்கா, நல்லவரா இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை, நல்லவர் கெட்டவர்களை எல்லாம் கூட நல்லவர் நினைத்துக் கொண்டெல்லாம் கூட தர்காக்களை எழுப்பி இருக்கிறார். நபிமார்கள் மாதிரியான நல்லவர்களுக்கு எழுப்பின மாதிரியும் தெரியல. பார்த்தோம்னு சொன்னா பீடி மஸ்தானுக்கு தர்காங்கிறாங்க. பீடி மஸ்தான நல்லவரா, பீடி குடிக்கிறதெல்லாம் மார்க்கத்துக்கு நல்ல ஒரு காரியமா? பீடி மஸ்தான் தான் போதையில் இருக்கிற அர்த்தம். பீடி மஸ்தான் அவுலியா தர்காங்கிறாங்க, சடப்பக்கீர் அவுலியா தர்காங்கிறாங்க, துர்த்தியப்பா தர்காங்கிறாங்க. இதெல்லாம் ஒரு நல்லவர்கள் என்பதற்கான ஒரு பேர்லயே தெரியுது. யாருக்கு வேண்டாலும் நினைச்சுக்கிறாங்க. அது மாதிரி எல்லாம் தர்கா கட்டுற காட்சியை பார்க்கிறோம். மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் நல்லவர்களுக்கு தடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீசுகளை எல்லாம் எடுத்து காட்டி மக்களை நல்வழிப்படுத்த போனால் இந்த தர்காவாதிகள்கிட்ட இருந்து வருமானத்தை வாங்கி சாப்பிடக்கூடிய ஒரு கூட்டம் என்ன செய்யறாங்கன்னா அதை நியாயப்படுத்துவதற்காக வேண்டி இதுக்கு ஒரு வியாக்கியானம் கொடுக்குறாங்க. இந்த ஹதீஸை மறுக்க இயலாது. ஏன்னா புகாரியில முஸ்லீம்ல ஆதாரப்பூர்வமாக எந்த ஒரு அறிவிப்பாளரையும் யாரும் குறை சொல்ல முடியாது. வலுவான உறுதியான அறிவிப்பாளர்கள் வழியாக ரெக்கார்ட் ஆகிருக்கிறதுனால இந்த கிதாபுகள் அவங்களுக்கு ஏற்றுக்கொண்டிருக்கிற காரணத்தினால இதை மறுக்க இயலாது. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டா, இதுக்கு அர்த்தம் என்னது, அர்த்தத்தை மாற்றுவா இருக்குது, ஹதீஸ் இருக்குது, இதுக்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால், அந்த இறந்துட்டாங்கல்ல ஒரு ஆளு, அந்த இடத்துல பள்ளிவாசல் தான் கட்டக்கூடாது. அதாவது மஸ்ஜித் தானே வார்த்தை வருது. வியாக்கியானம் எப்படி கொடுப்பாங்கன்னு கேட்டா, ஒரு ஆள் இறந்துட்டாருன்னு சொன்னா அதுக்கு மேல அந்த கட்டடத்தை கட்டி அதையே 5 வேளை தொழுவதுக்குரிய பள்ளிவாசலாக நம்ம ஆக்கிடக்கூடாது. நம்ம என்ன தர்காவில் பாங்கு சொல்றோமா, தர்காவில் 5 வேளை தொழுகை நடத்துறோமா, தர்காவில் பள்ளிவாசல் நடக்கிற உழு செய்யற ஏற்பாடுலாம் செஞ்சு வச்சிருக்கிறோமா? அப்ப நமக்கு எது தடை? இந்த ஹதீஸ் என்ன சொல்லுதுங்கிறதே உல்டா பண்றாங்க. என்ன சொல்லுதான், இந்த ஹதீஸில் மஸ்ஜித் என்ற வார்த்தை வந்திருக்கிறது. அவங்க சொல்லக்கூடிய ஆர்குமெண்ட், மஸ்ஜிதாக ஆக்கக்கூடாது. இத்தகது குபூர அம்பியாயிகும் மசாஜித, நபிமார்களுடைய கபர்களை மஸ்ஜிதுகளாக ஆக்கினார்கள் வருது. நாங்க என்ன மஸ்ஜிதாக ஆக்கியிருக்கிறோம், பாங்கா சொல்றோம், நாங்க உழு செஞ்சுட்டா சொல்ல சொல்றோம், அங்கே என்ன அல்லாஹ்வை வணங்குவா செய்யறோம், அது வேற இது வேற. அதுதான் தடை இருக்கே தவிர அது மஸ்ஜிது இல்லாத ஒரு வழிபாட்டு தலத்தை கட்டுவது என்ன இல்ல, தப்பு இல்லைன்னு சொல்லி இந்த மஸ்ஜிதுங்கிற வார்த்தையை வச்சுக்கிட்டு இது யார் சொல்றா, பாமரர்கள் சொல்றது இல்ல, ஓதி படிச்ச 7 வருஷம் ஓதி படிச்ச ஆளுக்கு வேணும்னு தெரிஞ்சு கொண்டே என்ன செய்யறாங்க, இப்படி ஒரு வியாக்கியானம் கொடுத்தோம். மக்கள் நம்ம இந்த மஸ்ஜிது கட்டளை அதுக்காக தானே கட்டிருக்கிறோம், அது நம்ம மஸ்ஜிதா நம்ம 5 வேளை தொழுகிற இடத்துல கபரை வச்சிருக்கிறோம், அல்ல கபர் இருக்கிற இடத்துல 5 வேளை தொழுகை நடத்திக்கிட்டு இருக்கிறோம், அதுதான் கூடாது, இது கூடும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, அவங்க ஒரு வாதத்தை முன்வைக்கிறார்கள். அதனால இதை கொஞ்சம் டீப்பா நீங்க விளங்கிக்கணும். இந்த வாதத்தை நீங்கள் நாளைக்கு எடுத்து வச்சா பதில் சொல்லணும் இல்லையா?
இதுல என்ன இடம் பெற்றிருக்கிறது? மஸ்ஜிதுங்கிற வார்த்தை இடம் பெற்றிருக்கிற நெசம்தான். ஆனால் இந்த மஸ்ஜிது என்ற வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கிறது. நடைமுறையில் என்ன அர்த்தம்? நம்ம பள்ளிவாசல் அர்த்தம். அகராதியில் என்ன அர்த்தம்? வழிபடக்கூடிய இடங்கள் அர்த்தம். எல்லா வழிபடக்கூடிய இடங்களையும் என்ன செய்யலாம்? மஸ்ஜிதுன்னு சொல்லலாம். அதே நேரத்தில் முஸ்லீம்கள் மாத்திரம் 5 வேளை தொழுகை நடத்துறமே, அதையும் மஸ்ஜிது என்று சொல்லலாம். மஸ்ஜிதுங்கிற வார்த்தைக்கு அகராதியில் அர்த்தம் எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது, வழிபாட்டு தலம் அப்படின்னு அர்த்தம். இஸ்லாம் வந்த பிறகு என்ன அர்த்தம் ஆயிடுச்சு? அதுக்கு மஸ்ஜிதுன்னு சொன்னா இந்த மாதிரி பாங்க சொல்லி தொழுகை நடத்தி அதுக்கு ஒதுக்கி வச்சிருக்கோம்ல, பள்ளிவாசல் நம்ம அறிந்து வச்சிருக்கிறோமே, அதுதான் மஸ்ஜிதுங்கிறது இஸ்லாம் ஆக்கிடுச்சு. இப்படி வரும் பொழுது இந்த சொல் மஸ்ஜிதுங்கிற வார்த்தை குர்ஆனிலே ஹதீஸிலே பயன்படுத்தப்படுமே, ஆனால் சில இடங்களிலே அதனுடைய அகராதி அர்த்தத்தை தான் கொடுக்கணும். சில இடங்களில மார்க்கத்தில் என்ன அர்த்தம் இருக்குதோ அதைத்தான் கொடுக்கணும். அது அந்த இடத்தை பொறுத்து நம்மளே தீர்மானிச்சுக்கலாம். புரிஞ்சு கொள்வதற்காக நான் வேற ஒரு உதாரணத்தை சொல்லிவிட்டு இதை விளக்குறேன். ஏன்னா டீப்பா இதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்ப நம்ம தொழுகைங்கிறோம். தொழுகைக்கு அரபில என்ன சொல்லு? சலாத். சலாத்துனா என்ன? ஹய்யா அலஸ் ஸலாங்கிறாங்கல்ல, சலான்னா தொழுகைன்னு அர்த்தம். இந்த சலாத்துங்கிற வார்த்தைக்கு அகராதியில தொழுகைன்னு அர்த்தமா? அகராதியில தொழுகைன்னு அர்த்தம் கிடையாது. அகராதி ரசூலுல்லாஹ் காலத்துக்கு முந்தைய பிடிச்சிருக்கிறது அகராதிங்கிறது, டிக்ஷனரிங்கிறது. அப்ப இந்த சலாத்துங்கிற வார்த்தையை ரசூலுல்லாஹ் தான் முதல்ல கண்டுபிடிச்சாங்களா? இல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்ற முந்தைய இந்த பாஷையை அந்த மக்கள் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவதற்கு முன்னாடி சலாத்துங்கிற வார்த்தையை அந்த மக்கள் பயன்படுத்தினார்கள் பிரார்த்தனை செய்வதற்கு. சலாத்துக்கு நேரடி அர்த்தம் என்ன? சலாத்து என்ற வார்த்தைக்கு அகராதியுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டா இறைவன்கிட்ட பிரார்த்தனை செய்வது அப்படின்னு அர்த்தம். நபிகள் நாயகம் அல்லாஹ்வுடைய தூதரா வந்த பிறகு நம்ம குறிப்பிட்ட நின்று குனிந்து நெத்திய நேரத்தில் வச்சு அத்தையாத்துல உட்கார்ந்து ஒரு முறையா செய்யறமே, இதுக்கு சலாத்துன்னு உங்க பேரை வைக்கிறாங்க. அதனால சில இடங்கள்ல அந்த சலாத்துக்கு அகராதி அர்த்தத்தை கொடுக்கணும். சில இடங்கள்ல இந்த சலாத்துக்கு என்ன செய்யணும்? இந்த நடைமுறையில மார்க்கத்துல என்ன அர்த்தம் கொடுத்துருக்கிறோமோ அதை கொடுக்கணும். அது அந்த அர்த்தம் கொடுக்குற இடத்துல இந்த அர்த்தம் கொடுத்துடக்கூடாது, இந்த அர்த்தம் கொடுக்குற இடத்துல அந்த அர்த்தம் கொடுத்துடக்கூடாது. இது ரெண்டுமே குர்ஆன்ல உங்களுக்கு ஆதாரம் இருக்குது. உதாரணமா பாத்தீங்கன்னு சொன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்த இந்த மக்கா முஸ்ரிக்குன்னு சொல்றோமே, அவங்களுடைய வழிபாட்டை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது மாக்கான சலாத்துஹும் இன்தல் பைத்தி இல்லா முக்காவும் வ தஸ்தியா, அவங்களுடைய சலாத், இந்த இணை கற்பிக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்களே இவங்களுடைய சலாத், இவங்களுடைய பிரார்த்தனை என்பது இல்லா முக்காவும் வ தஸ்தியா, சீட்டி அடிப்பதும் கைதட்டுவதும் தான் இவங்களுடைய வணக்கமாக இருக்கிறது, இவங்களுடைய பிரார்த்தனையாக இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அவங்களுடைய வணக்கத்துக்கு என்ன வார்த்தையெல்லாம் யூஸ் பண்றான்? சலாத்துன்னு யூஸ் பண்றான். அவங்க என்ன ருக்குவா செஞ்சாங்க, அவங்க என்ன சஜிதாவா செஞ்சாங்க, அவங்க கிபிலாவை நோக்கிட்டா செஞ்சாங்க, அல்லது அவங்க உரு செஞ்சுட்டு நின்றாங்களா? அவங்க சீட்டி அடிக்கிறதையும் கைதட்டுவதையும் அல்லாஹ் என்ன செய்யறான்? என்னப்பா கடவுளை வணங்குறேன்னு வந்துட்டு இதைத்தானப்பா வணக்கம்னு செய்யறீங்க அப்படின்னு சொல்ற இடத்துல அல்லாஹ் பயன்படுத்தின வார்த்தை என்ன? சலாத்துங்கிற வார்த்தை. இப்ப சலாத்துக்கு நம்ம வழங்கி வச்சுக்கிற அர்த்தம் என்ன? குனிந்து நிமிந்து நெத்திய நிலத்துல வச்சு அதைத்தான் சலாத்துன்னு வழங்கி வச்சிருக்கிறோம். ஆனால் அந்த இடத்துல அந்த அர்த்தம் கொடுக்க இயலுமா? கொடுக்க இயலாது. அந்த இடத்துல என்ன கொடுக்கணும்? அவங்களுடைய பிரார்த்தனை இந்த மாதிரி இருக்கிறது அப்படின்னு டிக்ஷனரியில உள்ள அர்த்தத்துக்கு போயிடணும். இது மாதிரி நிறைய சொற்கள் இருக்கிறது. அது எந்த இடத்தில் பயன்படுத்தப்படுகிறதோ அதுக்கு தகுந்த மாதிரி அதனுடைய அர்த்தங்கள் என்ன செய்யும்? மாறும். இப்ப வந்துக்கிறோம் இதுல மஸ்ஜிதுங்கிற வார்த்தை யூஸ் ஆயிருக்கிறது. இவங்க என்ன பண்றாங்க? மஸ்ஜிதுக்கு இப்ப நம்ம வழங்கி வச்சிருக்கணும்ல, இந்த இப்ப பள்ளிவாசல கட்டி செய்யறோம்ல, இதுதான் கட்டக்கூடாதுன்னு அர்த்தம் செய்யறாங்க. ஆனால் அந்த ஹதீஸை நீங்க சிந்திச்சு பார்த்தீர்களே, ஆனால் வேற எங்கேயும் ஆதாரம் தேட வேண்டாம். அந்த ஹதீஸுடைய வாசகத்தை வச்சு பார்த்தாலேயே இது எந்த இடத்தில் எந்த அர்த்தத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு விளங்கிக்கலாம். இப்ப என்ன வருதுன்னா, யகூதிகளும் நசாராக்களும், நல்லா கவனிக்கணும், ஹதீஸ் வாசகம் இல்ல, யகூதிகளும் நசாராக்களும் தங்கள் நபிமார்களுடைய கபர்களை மஸ்ஜிதாக்குனாங்கன்னு வருது. ஃபர்ஸ்ட் யகூதி நசாராவும் தாங்க சொல்லி மஸ்ஜிதாக்குனான்னு வருதுல, அவன் என்ன மஸ்ஜிதாக்கனா? இவங்க சொல்ற அர்த்தத்தையே மஸ்ஜிதுக்கு கொடுத்தா என்ன அர்த்தமாகும்? யகூதிகளும் நசாராக்களும் நபிமாருடைய கபர்கள்ல மஸ்ஜிதாக்குனாங்க. மஸ்ஜிதாக்குனாங்கன்னா இவங்க சொன்ன அர்த்த பிரகாரம் அல்லாஹ் பாங்கு சொல்லி கிப்லா பக்கம் நோக்கி உல செஞ்சு விட்டு ருக்கு செய்தலாம். அதை யகூதிகள் செஞ்சாங்களா? அதை நசாராக்கள் செஞ்சாங்களா? நமக்கு சொன்ன வேண்டாம் அந்த அர்த்தம் பொருந்து. இதை யார் செஞ்சாண்டு வருது? யகூதிகளும் நசாராக்களும் நபிமார்களுடைய கபர்களை மஸ்ஜிதாக்குனாங்கன்னு வருது. என்ன மஸ்ஜிதாக்கி இருப்பாங்க? இந்த மஸ்ஜிதாகவா? இப்ப நம்ம எல்லாம் உட்கார்ந்து பள்ளிவாசல் கட்டுறோமே, இந்த மஸ்ஜிதாவும் ஆக்கியிருப்பான். இந்த மஸ்ஜிதை ஒத்துக்கிறவே இல்லையே. இந்த மஸ்ஜிது இஸ்லாம் வந்த பிறகு இந்த அர்த்தம் கொடுக்குது.
அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு முந்தி அவன் என்ன பண்ணனா, இறந்தவர்களையே வணங்கினான், இறந்தவர்களையே கடவுள் ஆக்கினான். அதைத்தான் வச்சிருக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க, அவர்கள் யகூதிகளும் நசாராக்களும் இறந்தவர்களுடைய அடக்கத்தலத்தை மஸ்ஜித் ஆக்கினார்கள்னா இந்த மஸ்ஜித் ஆக்கினார்கள் அர்த்தமா, அவர்களே வணங்கக்கூடியதாக்கினார்கள் அர்த்தமா? யகூதி நசாராவில் செஞ்சாண்டு வருது. அப்ப நல்லா விளங்குது, தர்காவை தான் சொல்றாங்க. இது என்ன நல்லா விளங்குது, யகூதிகளும் நசாராக்களும் இறந்தவர்களுக்கு தர்கா கட்டினான். நீங்க அது மாதிரி கட்டாதீங்க. தெளிவாக இருக்கிறது. அடக்கஸ்தலத்துல பள்ளிவாசல் கட்டுற பத்தி இது பேசவே இல்லை. அடக்கஸ்தலத்துல பள்ளிவாசலை கட்டி அல்லாஹ் வணங்குறது இருக்க, அது தனித்தடை இருக்கிறது. அது வேற ஹதீஸை கொண்டு இந்த ஹதீஸ் சொல்வது என்ன, யகூதி நசாரா என்ன செஞ்சார்களோ அதை செய்யாதீங்கிறதான். யகூதி நசாரா செஞ்சது என்ன, நபிமார்கள் இறந்துட்டாங்கன்னு சொன்னா அவங்களுடைய அடக்கஸ்தலத்துல அவங்களே கடவுள் மாதிரி ஆக்கி குழந்தை தாங்க, அதை தாங்க, இதை தாங்க, நெத்தியை கொண்டு நிலத்துல வைக்கிறது, நேர்ச்சை பண்றது, எங்க தங்குறது, கோரிக்கை வைக்கிறது, அவர்களுக்கே கடவுள் அம்சம் இருப்பதாக நம்புறது, இதைத்தான் அவர்கள் செய்து வந்தார்கள். அப்ப இவங்க சொல்லக்கூடிய வியாக்கியானம் தவறு வழங்குறா இல்லையா, அது நல்லா விளங்குறது. அதனால இப்ப இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ் வணங்காம அவங்களே தான் வணங்கி இருக்கிறாங்க. யார, இறந்து போன ஆட்களை தான் வணங்கி இருக்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த தெளிவான ஹதீஸுக்கு அது இன்னொன்னு கவனிக்கணும். இந்த வியாக்கியானத்துக்கு கொடுக்குறாங்களே, அடிக்கடி அவங்க கேட்பாங்க, இதுக்கு முந்தி யாராவது சொல்லியிருக்கிறார்களா, இதுக்கு முந்தி முன்னோர்கள் யாராவது சொல்லியிருக்கிறார்களா, இவர்கள் தான் இப்போது சொல்லுகிறார்கள், சில விஷயங்களுக்கு நம்மகிட்ட கேட்பாங்க அவங்க. ஆனால் இவங்க சொல்லக்கூடிய இந்த வியாக்கியானம், இந்த நூற்றாண்டுல உள்ள சில பேர் கொடுக்கக்கூடிய இந்த வியாக்கியானம், அரபு மொழி தெரியாத மக்கள்கிட்ட கொடுக்கக்கூடிய இந்த வியாக்கியானம் கடந்த 13 நூற்றாண்டுல யாரும் சொன்னதே இல்லை. இந்த ஹதீஸுக்கு என்ன அர்த்தம் இல்ல, நீங்க அடக்க ஸ்தலத்துல பள்ளிவாசல கட்டிக்கிறாதீங்க, அடக்க ஸ்தலத்தை வணங்குறதுக்கு தனியா ஒரு வழிபாடு தலம் கட்டிக்கிறங்க, அதான் இதுக்கு அர்த்தம் அப்படின்னு சொல்லி இதுக்கு முந்தி ஒரு அறிஞராவது, ஒரு மார்க்க அறிஞராவது, ஒரு அரபு மொழிய நாலேஜ் உள்ள ஒருத்தராவது சொல்லி இருக்கிறாரான்னு கேட்டா யாரும் சொன்னதே இல்லை. அப்ப இவர்கள் இந்த மக்களுக்கு தோதுவாக மார்க்கத்தை வளைக்கிறதுக்காக வேண்டி இந்த ஹதீஸ் இல்லாத ஒரு அர்த்தத்தை கொடுத்து அதை நியாயப்படுத்துறாங்க. தர்கா கட்டுவதற்கு எந்த வகையான, எவ்வளவு மகானா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரியாரா இருந்தாலும் சரி, அவருக்குன்னு ஒரு பில்டிங் கட்டுவதற்கு எந்த அனுமதியுமே கிடையாது. அடுத்தவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டா அதுக்கு ஒரு ஆதாரத்தை, அடுத்த ஆதாரம் காட்டுவாங்க. அதாவது இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது தடுத்தாங்களா இல்லையா, அவங்களுக்கு ஏன் இப்ப தர்கா இருக்கிறது, பெரிய பயங்கரமான ஆதாரம் எது, அந்த காலத்துல சஹாபாக்கள் காலத்திலேயே அதை கட்டி விட்டார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இதை கட்டி கதை சொல்றார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல என்னஞ்சாங்க, அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கஸ்தலம் இருந்துச்சா இல்லையா, அது பள்ளிவாசலை விஸ்தீர்ணப்படுத்தும் பொழுது அதையும் பள்ளிக்குள்ள சேர்த்து விட்டார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல பள்ளிக்குள்ள சேர்த்து, இப்போ அந்த தூமை பார்த்திருக்கீங்களா, மதீனாண்டு ஒரு படம் போட்டு பாருங்களேன், மக்காவுக்கு ஒரு படம் உங்களுக்கு தெரியும், மதீனாண்டு ஒரு படம் வரும். மதீனாண்டா என்ன, ஒரு சிங்கிள் மனாரா ஒன்று பெருசா இருக்கும், அதுக்கு பக்கத்துல பச்சை கலரா சின்னதா ஒரு தூம் இருக்கும். அந்த சின்ன டூம்னா அங்க ரசூல் அடக்கம் செய்யற இடம். இந்த சின்ன டூம் இருக்குது, அதுக்கெல்லாம் யார் இருக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கஸ்தலம் இருக்கிறது. அதையெல்லாம் உங்கள்ட்ட காட்டி என்ன செய்வாங்க பார்த்தீர்களா, தர்கா கட்டக்கூடாது என்கிறார்கள். கட்டக்கூடாது என்றால் ரசூலுல்லாஹ்வுக்கு கட்டுவதை பார்த்து அந்த சஹாபாக்கள் சும்மா இருந்திருப்பார்களா? கட்டக்கூடாதுன்னு இருந்தா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு தர்கா கட்டுறாரு. இவங்க சொல்லக்கூடிய கட்டுக்கதை பிரகாரம் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தர்கா கட்டி இருக்கும் பொழுது அப்ப எவ்வளவு சஹாபாக்கள் இருந்தாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவும் அதை நியாயப்படுத்தி கட்டி இருக்கிறார்கள். அதே மாதிரி பல சஹாபாக்களும் அன்றைக்கு சாட்சியா இருந்திருக்கிறார்கள். அது எப்படி மார்க்கத்துல தடை செய்யப்பட்டதா இருக்கும்? அதிலிருந்து நம்ம என்ன வழங்கலாம், தர்கா கட்டலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த தூம்லாம் போடப்பட்டு அது மாதிரிலாம் கட்டி இருக்கிற காரணத்தினால சுத்தி சுவர் எடுக்கப்பட்டு மேலே தூம், அரணவாசி எல்லாம் தர்காங்கிறது, 4 பக்கம் சுவர், மேல ஒரு தூம், அப்படி இருந்தா அதுக்கு பேர் என்னது, தர்கா. அதான் இன்னைக்கு பண்ணி வச்சிருக்காங்க, இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஆதாரத்தை என்ன செய்வாங்க, எடுத்து வைப்பாங்க. ஆனால் அது முழுக்க முழுக்க அது பொய். எது பொய்? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த குஜராத்னு சொன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களுக்காக வேண்டி பள்ளி வாசலை ஒட்டி ஒதுக்கப்பட்டிருந்த அறைகள் இருக்குதுல, அதான் குஜராத்ங்கிறது. சூரத்துல் குஜராத்னோட குர்ஆன்ல இருக்குதுல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு மனைவிக்கும் ஒரு சின்ன அறை மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த அறையில தான் தங்குவாங்க, பள்ளிவாசலுக்கு வந்துருவாங்க. அது பள்ளிவாசலோட ஒட்டி தான் இருந்தது. அப்ப விஸ்தீர்ணப்படுத்தும் பொழுது அந்த அறையையும், அந்த அறையில தான் ரசூல் அடக்கம் செய்யப்பட்டாங்க.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க அடக்கம் செய்யப்படுறாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா நாயகியுடைய மடியில சாய்ந்து கொண்டுதான் உயிரை விடுறாங்க. அப்ப அந்த நேரத்தில் எங்க அடக்கம் செய்யறதுன்ற பிரச்சனை வரும் பொழுது எந்த இடத்துல மௌத்தா போனாங்க அங்கேயே அடக்கம் பண்ணிடுவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா நாயகி வீட்டில தான், ஆயிஷா நாயகி மடியில தான் மரணித்திருக்கிறார்கள். அதனால இந்த ஆயிஷா நாயகி வீட்டில என்ன செஞ்சிருவோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கம் செஞ்சிருவோம்னு சொல்லி என்ன தூக்கிட்டுலாம் போகல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த இறந்தவன் அவங்களுடைய உடலை பொது கபருஸ்தானுக்கோ வேற ஒரு பொதுவான இடத்துக்கு கொண்டு போவாம எங்கனுக்குள்ள அவங்க மௌத்தா போனாங்களோ அந்த இடத்துலயே அவங்களை அடக்கம் பண்ணிட்டாங்க. எங்க மௌத்தா போறாங்க? இது பள்ளிவாசல், வரிசை அறைகள், அதுல ஒரு அறை ஆயிஷா நாயகி அறை, அந்த அறையில மௌத்தா போறாங்க, அந்த அறையில அடக்கம் பண்ணிட்டாங்க. அப்ப இந்த அறை மாதிரி மற்ற மனைவி ஒரு அறைகள்லாம் இருந்தது. விஸ்தீர்ணப்படுத்தும் பொழுது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த அறையையும் பஸ்ஸில் சேர்த்து விட்டாங்க, பள்ளிவாசல்ல சேர்த்துட்டார்கள் என்று ஒரு கட்டுக்கதை சொல்றாங்கல்ல, அது முழுக்க போய். உஸ்மான் அபூபக்கர் சித்திக்குடைய காலத்திலோ, உமர் ரலியல்லாஹுடைய காலத்திலோ, உஸ்மான் ரலியல்லாஹுடைய காலத்திலோ, அலி ரலியல்லாஹுடைய காலத்திலோ, எந்த ஒரு சஹாபாக்களும் மதீனாவில் வாழ்கிற எந்த ஒரு காலத்திலோ அந்த ஹுஜராத் ரசூலுல்லாஹுடைய மனைவிமார்களுடைய அறை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கம் செய்கிற இடம் உட்பட அது மஸ்ஜிதில் சேர்க்கப்படவே இல்லை. அது தடுக்கப்பட்ட சம்பந்தமே இருக்காது. பள்ளி வாசல் அப்படி தடுக்கப்பட்டு விடும், அது தனியாகத்தான் இருக்கும். அதுக்கும் பள்ளி வாசலுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இருக்காது. அதை பள்ளியை விஸ்தீர்ணப்படுத்தும் பொழுது இப்படித்தான் பண்ணி கொண்டார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்படி விஸ்தீர்ணப்படுத்தல. பள்ளியை விஸ்தீர்ணப்படுத்தும் பொழுது இந்த பக்கம் ஹுஜராத் இருக்குல்ல, அந்த அறையை சேர்த்து இப்படி நீட்டிட்டு போகாம இப்படிதான் அவங்க விஸ்தீர்ணப்படுத்துறாங்களே தவிர அவங்க காலத்தில் இந்த இடத்தை என்ன செய்யல, பள்ளியில சேர்க்கப்படவே இல்லை. அது எப்ப சேர்க்கப்படுது என்று கேட்டால், வலீத் இப்னு அப்துல் மலிக் இருக்கார்ல, அந்த 72 கூட்டத்தில் உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். அப்துல் மலிக்குடைய மகன் வலீத் என்பவர் இருந்தாரு. அவர் தான் அந்த மர்வானுடைய உமையாக்களிலேயே ரொம்ப மகா கெட்ட ஒரு ஆட்சியாளர். நம்ம அவரை பத்தி ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், அவர் என்னென்னலாம் பண்ணியிருக்கிறார் சொல்லி. அந்த வலீதுடைய ஆட்சி காலத்துல தான் அது எப்பன்னு கேட்டா 88 ஹிஜ்ரி 88 ஹிஜ்ரி 88ங்கிற காலத்துல மதீனாவில் ஒரு சஹாபி கூட உசுரோட இருக்கவில்லை. வலீத் இப்னு அப்துல் மலிக்குடைய ஆட்சியில தான் அந்த தடுக்கப்பட்டு பள்ளிவாசல சேர்க்க கூடாதுன்னு சஹாபாக்கள்லாம் முடிவு பண்ணி வச்சிருந்தாங்க. தர்கா கட்டின குற்றமாயிரும், முழுசா தடுத்து விட்டுருங்க, அது அப்படி தனியா நின்று போகுது, பள்ளிக்கு அதுக்கு எந்த சம்பந்தம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அது குடிசையா தான் இருக்கும். அது தனியாவே எதுவுமே எந்த ஒரு பராமரிப்பும் செய்யாமலேயே அதை அப்படியே வச்சிருந்தாங்க. ஆனால் இந்த வலீத் இப்னு அப்துல் மலிக்குடைய ஆட்சி காலத்துல ஹிஜ்ரி 88வது ஆண்டுல தான் அந்த ரசூலுல்லாஹ்வுடைய மஸ்ஜித் இடிக்கிறாங்க. மஸ்ஜித் நபவி இருக்கிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவிய அதுக்கு முந்தி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல அவங்க டெவலப் பண்ணி வச்சிருந்தாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல கொஞ்சம் டெவலப் பண்ணாங்க. இது எல்லாம் மொத்தமாக சுத்தமாக இடிச்சு விட்டு வெறும் தரையாக ஆக்கிவிட்டு வலீத் இப்னு அப்துல் மலிக் தான் அதை விஸ்தீர்ணப்படுத்தும் பொழுது இதுகளையும் சேர்க்கிறார். இந்த பக்கமும் சேர்த்து அந்த இடத்தை பள்ளிவாசல் ஆக்கிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி, அதுக்கு ஒரு தடுப்புக்காக வேண்டி, பள்ளிக்கு உள்ளே ஒரு தடுப்புக்காக வேண்டி அந்த சுவத்தை என்ன செய்யறார், அவரு எழுப்புகிறார். ஃபர்ஸ்ட் விஷயம் அவர் சொல்லக்கூடிய நேரத்தில் மதீனாவில் எடுத்துக்கொண்டீர்களேயானால், மதீனாவில் வாழ்ந்த சஹாபாக்கள்லயே கடைசியா மௌத்தா போனாலும் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அடிக்கடி சொல்றோம், ஹதீஸ்ல அறிவிக்கிறாங்கல்ல, மதீனாவில் வாழ்ந்த சஹாபாக்கள்லயே கடைசியா மௌத்தா போனாலே யாரு, ஜாபிர் தான். ஜாபிருக்கு அப்புறம் ஒரு சஹாபி மதீனாவுல இருக்கவே இல்லை. அப்ப ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு எப்ப மௌத்தா போயிட்டாங்கன்னு கேட்டா 78 மௌத்தா போறாங்க. கடைசி சஹாபிய கடைசியா மௌத்தா போன சஹாபி எப்ப 78 மௌத்தா ஆயிடுறாங்க. இது 88 கிட்டத்தட்ட 10 வருஷம். கடைசி சஹாபி மௌத்தா போய் அதுக்கு 10 வருஷம் கழிச்சு ஒரு சஹாபி கூட அந்த மதீனாவில் இல்லாத ஒரு காலம் இருக்கிற ஒரு நபித்தோழர் கூட இருந்திருந்தால் அப்ஜெக்ஷன் பண்ணியிருப்பாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல்கிட்ட பாடங்கட்ட சஹாபாக்கள் இருந்திருப்பார்களே. ஆனால் இது என்ன ஒரு அநியாயம் செய்யற, எப்படி அபூ ஸயீத் அல் குத்ரிய மர்வான சட்டை பிடிச்சி இழுத்தாரோ மெம்பர்ல ஏறும்போது அந்த மாதிரி ஒரு அப்ஜெக்ஷனாக நடந்திருக்கும். சஹாபாக்கள் டோட்டலாக முடிந்துவிட்ட ஒரு காலத்துல ஹிஜ்ரி 88 தான் இந்த பள்ளிவாசலாக தர்காவாக ஆக்கப்படுகிறது. ஏறக்குறைய என்னவாகிறது, 4 பக்கமும் சுவரை எழுப்பி அதை ஒரு பள்ளிக்குள்ளேயே சேர்த்து, பள்ளிக்கு உள்ளக்கு அது வந்துடும், அது தனியா ஒரு கவர் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி கட்டப்பட்டது எப்பன்னு கேட்டா வலீத் இப்னு அப்துல் மலிக் இந்த ஆள் கொடுங்கோலர், இவரை எதுக்குறதுக்கு ரொம்ப தைரியம் வேணும். அந்த மாதிரி கொடுங்கோன்மையான ஆட்சி பண்ணவர் என்பதை நம்ம ஏற்கனவே விளக்கி இருக்கிறோம். அந்த மாதிரியான ஒரு நேரத்தில் யாரும் அச்சத்தோட
அதை எதிர்க்காமல் விட்டதனால் தான் அது சேர்ந்துச்சு. இது மார்க்க ஆதாரமா? அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னது மார்க்க ஆதாரமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்த ஒரு காரியத்தை அவங்க பேர்லயே அவங்க செஞ்சாங்கன்னு சொன்னா அது எப்படி ஆகும்? அவர் கூட அந்த இது பண்ணல, எது குப்பா பண்ணல. அவர் என்ன பண்றாரு? பள்ளி, அது நல்லா கவனிக்கணும், பள்ளிக்கு இடம் பத்தலைங்க, விஸ்தீர்ணப்படுத்த வேண்டி இருக்கு. வலியுறுத்தி இருக்கிற அந்த செல்வாக்குக்கு, அவருக்கு இருந்த அந்த சர்வாதிகார தன்மைக்கு இப்படி விஸ்தீர்ணப்படுத்த நினைச்சா அமிர்தம் காலி பண்ணுங்க நாடு விஸ்தீர்ணப்படுத்திருக்கலாம். ஒரு உத்தரவு கூட காலி பண்ணிட்டு போயிருப்பாங்க. இப்படி விஸ்தீர்ணப்படுத்த நினைச்சா விஸ்தீர்ணப்படுத்திட்டு போயிருக்கலாம். அவர் இப்படி விஸ்தீர்ணப்படுத்துறார், இப்படியும் சேர்த்து நாலா பக்கம் விஸ்தீர்ணப்படுத்தும் போது அவர் கூட தர்காவை கட்டினாருன்னு தர்காவை கட்டல, பள்ளி மாத்திர விஸ்தீர்ணப்படுத்திக்கிட்டு ஒரு 50 அடி 100 அடி எடுக்கிறாங்கன்னு வைங்க, எடுத்தா இது தன்னால உள்ள வந்துடும். அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கத்துல எங்க வந்துடும்? பள்ளிக்கு உள்ள வந்துடும். உள்ள வந்தோன்னு அதை பள்ளின்னு ஆக்கிடக்கூடாது என்பதற்காக வேண்டி 4 பக்கம் தடுப்பு சுவர் மட்டும் எழுப்பி வைக்கிறாங்க. பள்ளிக்கு உள்ள தனியாக நிற்கும், இப்படி நிற்கும். இது ரசூலுல்லாஹி அடக்கத்துல வைங்களேன், இப்படியோ இங்கெல்லாம் மக்கள் நிற்பாங்க. இது தனியா ஒரு பாக்ஸ் மாதிரி நிற்கும். இதைத்தான் யார் செஞ்சாரு? வலீத் இப்னு அப்துல் மலிக் செஞ்சார். அவரோட நோக்கம் என்ன? பள்ளியை விஸ்தீர்ணப்படுத்துறது என்பதற்காக வேண்டி ரசூலுல்லாஹ்வுடைய அடக்க ஸ்தலத்தை பிரிக்கிறதுக்காக, தர்காவுக்காக கட்டல. பள்ளி வாசல் ரசூலுல்லாஹ் கையால கட்டின ஒரு பள்ளி வாசல், அதுல தொழுவது மக்கள்லாம் இடம் பத்தல. விஸ்தீர்ணப்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்கா என்ன வந்துருது? இவங்க அடக்க ஸ்தலமும் உள்ள வந்துருது. ஓப்பனா கிடைச்சுன்னு சொன்னா வேற விபத்துக்கள்லாம் ஏற்பட்டு போயிருக்கும். மண்ணு அள்ளிட்டு வந்து பாம்பிடுத்துரும். செவர் மட்டும் வைக்காம இருந்தாங்கன்னு வைங்க, அந்த காலத்துல அந்த செஞ்சது கெட்டது ஒரு நல்லது. விஸ்தீர்ணப்படுத்தாம இருந்திருக்கலாம், அப்படி பண்ணிருக்கலாம். சரி, பண்ணும் பொழுது இந்த 4 பக்கம் செவர் எழுப்பாம வச்சிருந்தாருன்னு சொன்னா ரம்சம் தண்ணி ஒரு கேன்ல வர்ற மாதிரி மண்ணு ஒரு கேன்ல வந்துடும். கிணறாக்கி இருப்பாங்க. வர்றவங்க போறவங்க என்ன செய்வான்? ரசூலுல்லாஹ் அடக்கஸ்தலம் மண் அள்ளிட்டு வந்து அதை பெரிய சுரங்கமாக்கி இருப்பானுவ. அதெல்லாம் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி, தடுக்கிறதுக்காக வேண்டி என்ன பண்ணிட்டாரு? அவரு இதை பண்ணிட்டாரு. ஆனால் தூமு மாறி போட்டு இப்ப இருக்கிற இந்த மெத்தேடில் அவர் செஞ்சாருன்னா செய்யல, சும்மா தடுத்தாங்க. அதாவது பள்ளி நினைச்சிடக்கூடாது, இது பள்ளிவாசல் இல்ல, அதுக்காக அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்காக செய்யல. அதுக்கப்புறம் இந்த குப்பா எப்ப உண்டாகுது தெரியுமா? எகிப்தை சேர்ந்த மன்னர்களுடைய கையில ஒரு கட்டத்தில் ஆட்சி இருக்கிறது. ஹிஜ்ரி 678. ஹிஜ்ரி 678 நீங்க பாத்துக்கிறீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போய் ஒரு நூறாண்டு, 2 நூற்றாண்டு, 3 நூற்றாண்டு, 4 நூற்றாண்டு, 5 நூற்றாண்டு, 6 நூற்றாண்டு, 678 ஆண்டு வரைக்கும் அதுல குப்பாவெல்லாம் கிடையாது. அந்த பச்சையா ஒண்ணு பாக்குறீங்களே, அதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கஸ்தலத்தின் மீது அந்த மாதிரியான தூமுகள் எதுவுமே கிடையாது. சும்மா இது தனியாக பள்ளிக்குள்ள ஒரு இடமாக இருந்து கொண்டிருந்தே தவிர அதுக்கு ஒரு தனி ஒரு வடிவமைப்பு கிடைச்சிருக்குது. அது எப்போ உண்டாகுதுன்னு கேட்டா, அவர் மன்னர் பேர் வந்து மன்சூர்னு சொல்லுவாங்க. மன்சூர்ங்கிற அரசர், இந்த மன்சூர் என்ற அரசர் தான் ஹிஜ்ரி 678 ஆண்டில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு தொண்டு செய்ய போறேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவர் தான் அந்த பச்சை அந்த இதெல்லாம் குப்பாவெல்லாம் வச்சு அது ஒரு தர்கா செட்டப்ல வந்து அவர் உண்டாக்குனார். இது மார்க்கத்தில் ஆதாரமா? மன்சூருங்கிற ஒரு அரசன் செஞ்சதுதான் மார்க்கமா? அவன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருப்பத்துக்கு மாற்றமா ஒரு காரியத்தை செஞ்சுட்டான். அது இன்னைக்கு வரைக்கும் இவங்க ரிமூவ் பண்ணாம இருக்கிறாங்க. மார்க்கத்தில் தடுக்கப்பட்டதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யற சரியான கண்ணியம் என்ன? அவங்க சொல்ல நிறைவேற்றுறதுதான் கண்ணியம். அவங்க மேல உள்ளதுக்கு அன்புங்கிற பேர்ல அவங்களுடைய சொல்லுக்கு மாற்றம் செய்வது வந்து சரியாகுமா? அது இன்றைக்கு என்ன செய்யறாங்க? குர்ஆன் ஹதீஸ்படி ஆட்சி செய்யறோம் சொல்லக்கூடிய இந்த ஆட்சியாளர்கள் நீக்கலன்னு சொன்னா எந்த ஆட்சி நீக்குங்க? தப்பான ஒரு பேசிக்கல வந்து என்ன இருக்குது? அது இருக்கிறது. ஆனால் உண்மையில் என்ன பண்ணணும்? அது மார்க்கத்தின் சட்ட பிரகாரம் நபிகள் நாயகம் இதைத்தான் மூத்தாவர்கள் எச்சரித்தாங்க. ஆயிஷா இதைத்தான் சொன்னாங்க, அக்ஷா யுத்தகத மஸ்ஜிதன், மஸ்ஜித் ஆயிருமோ என்று சொல்ல பயந்தார்கள். மஸ்ஜித் ஆயிருமோன்னு பயந்தாங்கல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதுக்கு பயந்தார்களோ அது மாதிரி ஒரு சேஃப் வச்சுக்கிட்டு அதை தனியில காட்டுறாங்க. இன்னைக்கு என்ன செய்யறான்? பாத்தீங்களா, அங்கெல்லாம் கட்டிருக்கீங்க, கட்டினா இல்லைங்கிறான். அது யாரு கட்டினா? அல்லாஹ்வுடைய ரசூலா? நீங்க சொல்லப்படி சஹாபாக்களா? யாரு கட்டினா? 678 கட்டினதுக்கு மார்க்கத்துக்கு என்ன சம்பந்தம்? அப்ப அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பின்ன அதனால அதுல என்ன எழுதிருப்பாங்க? அது எப்படிப்பட்டவங்க கட்டிருக்கான்னு தெரியுமா? அதுல பாத்தீங்கன்னா இப்ப இருக்குதா இல்லையான்னு தெரியல. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் எழுதப்பட்ட நூல்களை நம்ம பார்க்கிறோம். அதுல என்ன எழுதிருப்பாங்கன்னு கேட்டா, இந்த நூல்களை யா சையீதின்னு வரும்ல, யா சையீதி யா ரசூலல்லாஹி குதுபியதி, அது குருதா, இதுகள் எல்லாம் சுத்தி எழுதியிருக்கும். அப்ப எப்படிப்பட்ட ஆள் விளைக்கிறோம்? இந்த கட்டினாலு பக்கா சிறுக்கு கூட்டம். இந்த சிறுக்கு வைக்கிற கூட்டம் தான் இருக்குது. அவங்க கையில் அதுல ஒரு கட்டத்தில் ஆட்சியை கொடுக்குறான்.
அவங்க ஆட்சியில் வரும்போது யார் செய்யுது யார சூழலாய் புதுமை ரசூல்லாவை கையை பிடிங்க, உங்களை விட்டா எங்களுக்கு யார் நாதியே இல்லைன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட பிரார்த்தனை செய்யற மாதிரியான பாடல்களை எல்லாம் அதுல சுற்றி சவத்தில் எல்லாம் இணைந்தார்கள், எழுதி வைத்திருந்தார்கள் என்று நம்ம ஒரு 50 வருடத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட புத்தகம் வரைக்கும் பார்க்கிறோம். இப்போ உள்ள இருக்காங்க தெரியல. அப்ப நான் எதுக்கு சொல்றோம்னு கேட்டா, இது ஒரு கேடு கெட்டவர்கள் செஞ்ச ஒரு காரியம். மார்க்கத்தை அறியாத அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிற ஒரு சிலர் செய்த காரியம் மார்க்கத்தை தலீல் ஆகுமா? அது ஒரு ஆதாரமா? அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தடையைத்தான் நம்ம எடுத்துக்கொள்ளணுமே தவிர, இது மாதிரியாக பிற்காலத்தில் மன்னர்கள் செய்த காரியங்களை எல்லாம் அதை நம்ம மார்க்கத்தின் ஆதாரங்களாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து என்ன என்று கேட்டால், இப்ப கட்டிட்டாங்கன்னு வைங்களேன், கட்டிட்டா கூட அதை என்ன செய்யணும் என்றால் மார்க்கத்துல இடிக்கணும் இருக்கு. கட்டிட்டோம் சொன்னா ஒரு தெரியாத காலத்துல கட்டிட்டாங்க. நம்ம ஊர்ல எவ்வளவு இருக்குது, புதுசா தர்காக்கெல்லாம் உண்டா இருக்கிறது. அனைத்து முஸ்லீம்களும் சேர்ந்து அவங்களுடைய ஒட்டுமொத்த கடமை என்ன, அதாவது கலவரத்தை உண்டாக்கிட கூடாது. போய் அனைவரும் சேர்ந்து புரிந்து கொண்டு என்ன செய்யணும், அதை ரிமூவ் பண்ண. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபத்துல்லாவுக்குள்ள இப்ராஹிம் நபி இஸ்மாயில் நபி சிலை எல்லாம் இருந்தது. அதை அவங்க ரிமூவ் பண்ணல மக்காவில் இருந்த வரைக்கும். எப்ப ரிமூவ் பண்ணாங்க, அவங்க கையில் அல்லாஹ் ஒரு ஆட்சி அதிகாரத்தை கொடுத்து மக்காவுல வெற்றி வீரராக நுழையும் பொழுதுதான் அதுக்கு வெளியே போட்டாங்க. ஒன்னு ஆட்சி இருந்தா ரிமூவ் பண்ணணும், இல்ல எல்லாருமா சேர்ந்து தெரிஞ்சுட்டாங்கன்னு சொன்னா அதை அவங்க இது பண்ணிக்கிறணும், பிரச்சாரம் பண்ணலாமே தவிர நீங்க கடப்பாளத்துக்கு போயிடக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மாதிரி செய்யல. அந்த மாதிரி பிரச்சாரத்தின் மூலம் மக்களை வென்றெடுக்காம நீங்க போய் இடிச்சீங்கன்னு சொன்னா அவங்க அதோட பெருசா கட்டுவாங்க. நீங்க சின்னதை போய் இடிச்சுங்களேன், ஒரு குட்டியில இந்த பாரு இன்னும் கொஞ்சம் பெருசா கட்டுறது, அப்படித்தான் அது போய் நிற்கும். மக்களை ஃபர்ஸ்ட் திருத்த வேண்டும், இது தப்புங்கிறது புரிய வைக்கணும். மக்கள் என்ன செய்யணும், தர்கா கட்டுறது மார்க்கத்தில் இல்ல, இது நபிகள் நாயகம் தடுத்தது அப்படிங்கறத கொள்கை அளவுல நம்ம புரிய வச்சோம்னு சொன்னா நம்ம ஒரு பாவத்தையில செய்யறோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்த ஒரு காரியத்தை அவங்க மார்க்கத்தின் பேரால செய்யறமே அப்படின்னு விளங்கி கொள்வார்கள். அதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டா, இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அபுல் ஹய்யாஜ் ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு படை தளபதியா இருக்கிறார் அலி ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல. அப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அவரை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு சொல்றாங்க, அலா அபாசுக அலாமா பாசனி அலைஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வேலைக்காக என்னை அனுப்பினார்கள், அந்த வேலைக்கு உன்னை நான் அனுப்பட்டுமா கேட்கிறாங்க. தன்னுடைய தளபதியிட்ட கேட்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோட வாழ்ந்த காலத்துல ஒரு வேலையை என்கிட்ட கொடுத்து அனுப்புனாங்க, அந்த மாதிரி வேலை ஒன்று இப்ப கைவசம் இருக்குது, அதை உன்னை அனுப்பட்டுமா அப்படின்னு கேட்கிறாங்க. அவர் சரிங்கிறாரு. அப்ப நபிகள் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி விடுறாங்க, அல்லாஹ் ததா திம்சாலன் இல்லா தமஸ்ஸஹு வலா கபரன் முஸ்ரிஃபன் இல்லா சவைத்தஹு, உயர்த்தப்பட்டிருக்கிற எந்த ஒரு கபரா இருந்தாலும் அதை நீ தரமட்டமாக்காமல் விடாது. இதுதான் எனக்கு ரசூலுல்லாஹ் ஒரு காலத்தில் கொடுத்த டியூட்டி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சியில் இருக்கும் பொழுது எனக்கு என்ன டியூட்டி கொடுத்தாங்க, எந்தெந்த கபர் ஒசரமா கட்டி இருக்கிறதோ அதை போய் இடிச்சிட்டு வா என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு ஆர்டர் பண்ணாங்க. கவர்மெண்ட் இடிச்சிட்டு வான்னு சொன்னா அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாதிபதி என்ற முறையில அவங்க ஆர்டர் போட்டால் செஞ்சு ஆகணும். அது மாதிரி இடிக்க சொல்லி கட்டளை இட்டார்கள் என்று சொல்லி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபுல் ஹய்யாஜ் சொல்றாங்க. இது சஹீஹ் முஸ்லிம்ல 1609வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் பல நூல்களிலும் இருக்கு. என்ன விளங்குது, கட்டுறதே கூடாதுன்னு தடுத்துட்டாங்க. கட்டிட்டாலும் கபரை கட்டினால, கபருக்கு மேல பில்டிங் கட்டுறது கூட இல்ல, கபரை கட்டுறது ஒரு சின்ன ஏரியா தான் போக போகுது, அது பெருசாலும் வழிபாட்டு தரம் ஆயிடாது. பில்டிங்கை கட்டி தர்காவை கட்டினா தான் வழிபாடு வரும். இந்த கபரை கட்டினா கூட என்ன செய்யணுமா, அதை இல்லா சவைத்தஹு, அதை தரமட்டமாக்காமல் விடக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். முஸ்லிம்ல 1609வது ஹதீஸ்ல இடம் பெற்றிருக்கிறது. சொல்ல தடுத்திருக்கிறாங்க. இந்த ஹதீஸ் எடுத்து சொன்னா உடனே இது நியாயப்படுத்திட்டு இருக்கிறது, ஹதீஸ் இருக்கத்தான் செய்கிறது, ஆனா அதுக்கு அந்த அர்த்தம் இல்ல. எந்த அர்த்தம் இல்லையா, இந்த சவைத்தஹுன்னு வார்த்தை வருதுல, வலா வலா கபரன் முஸ்ரிஃபன் இல்லா சவைத்தஹு, இந்த சவைத்தங்கிற அரபி வார்த்தை பல அர்த்தம் உள்ள வார்த்தைங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டா, சவைத்தன சீர்படுத்துதல். சவைத்தன அர்த்தம் எந்த ஒரு கபரையும் தரமட்டமாக்காதுன்றதுக்கு அர்த்தம் கிடையாது. வேற என்ன அர்த்தம், சீர்படுத்துன்னு அர்த்தம். அப்ப கபரை அழகா பினிஷ் பண்ணுங்க அப்படி அர்த்தம் எப்படி செய்யணுமா, கபர் கட்டினா அந்த கபர் என்ன செய்யணுமா, பினிஷிங்கா பாக்குறதுக்கு நல்லா இருக்கணுமே தவிர அதான் சீராக்குது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன, இல்லா சவைத்தஹு என்று சொன்னார்கள். சவ்வா என்ற வார்த்தைக்கு சீராக்குதல் தான் அர்த்தம், அதனால இடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது என்று சொல்லி ஒரு விளக்கத்தை கொடுத்து அதுக்கு ஆதாரமாக சிலதெல்லாம் சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க, உதாரணமா அல்லாஹ் இந்த வானத்தை படைச்சேங்கிறான்,
உள்ளது கலக்கலக்கும் ஆஃபில் ஜமியன் சும்மஸ்தவாயில சமாயி சவ்வாஹுன்ன சப சமாவாத்தின் அல்லாஹ் வந்து இந்த வானங்களை வந்து 7 வானங்களாக சவ்வாங்கிற வார்த்தை இல்லா சவ்வைத்தகுன் இருக்குல்ல அதே வார்த்தையை எதுக்கு அல்லாஹ் பயன்படுத்தினா வானங்களை அதை வானங்களை ஒழுங்குபடுத்தினான்னு அர்த்தம் செய்யறதா வானத்தை தரமட்டமாக்கணும்னு அர்த்தம் செய்வதா அவங்க கேட்கறாங்க அவங்க என்ன கேட்கறாங்க இல்லா சவ்வைத்தகுன் வருதுல இந்த கபர் விஷயத்துக்கு இந்த கபர் விஷயத்துக்கு சவ்வைத்தேன்னு வந்த உடனே அப்ப சவ்வைத்தேங்கிற அர்த்தத்துக்கு என்ன அர்த்தம் வார்த்தைக்கு என்ன அர்த்தம் கொடுக்கணும் அதை வந்து ஒழுங்குபடுத்தணும்னு அர்த்தம் கொடுக்கணும் இடிச்சு தரமட்டமாக்குன்னு அர்த்தம் கொடுக்க கூடாது அப்ப வானத்தை வந்து அல்ல இடிச்சு தரமட்டமாக்கிட்டானா சவ்வாகும்ல சபோ சமாவாத்தின் 7 வானங்களாக அவற்றை ஒழுங்குபடுத்தினான் 7 வானங்களாக அவற்றை இடிச்சு தரமட்டமாக்கணும்னு அர்த்தம் வருமா வராது அப்ப சவ்வாவுக்கு இவர்கள் தப்பா அர்த்தம் செய்கிறார்கள் நம்மளை பார்த்து சவ்வாவுக்கு நம்ம என்ன செய்யறோமா தப்பா அர்த்தம் செய்யறோம்னு சொல்லி அந்த குர்ஆன் வசனத்தை எடுத்து இதை காட்டுவாங்க அதே மாதிரி மனிதனை பற்றி பேசும் பொழுது ஃபைதா சவ்வைத்துஹு அல்லாஹ் சொல்றான் இந்த ஆதமை மண்ணிலிருந்து நான் படைக்கப் போகிறேன் என்று சொல்லிவிட்டு ஃபைதா சவ்வைத்துஹு அவரை நான் சீர்படுத்திய பொழுது நபக்து ஃபீஹி மின் ரூஹி எனக்கு சொந்தமான ரூஹை அவருக்கு நான் ஊதும் பொழுது ஃபகவுலஹு சாஜிதீன் அவருக்கு சஜிதா செய்யுங்கள் பணியுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான் அந்த இடத்துல அல்லாஹ் என்ன வார்த்தையை பயன்படுத்தினான் ஃபைதா சவ்வைத்துஹு அவரை இடிச்சு தரமட்டமாக்குற அர்த்தம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை தரமட்டமாக்கும் பொழுது நீங்க எல்லாம் பணியுங்கள் அர்த்தமா அவரை சரிப்படுத்தும் போது அர்த்தமா சரிப்படுத்தும் பொழுது மண்ணா இருந்தாலும் சரிப்படுத்துறது அர்த்தம் அப்படிங்கிற மாதிரியான உதாரணமா இந்த இது எங்க இருக்குன்னா 15:29 32:9 2:29 இந்த மாதிரி வசனங்களை எல்லாம் எடுத்து வைத்துக் கொண்டு இல்லா சவ்வைத்தகுன் வருதுல எந்த ஒரு கபரையும் தரமட்டமாக்காமல் விடாது நம்ம அர்த்தம் செய்யறோம் அவங்க அந்த சவ்வைத்தொகை என்ன அர்த்தம் செய்வாங்கன்னா எந்த ஒரு கபரையும் சீர்படுத்தாம ஒழுங்குபடுத்தாம விடாத அப்ப ஒழுங்கற்ற கபர்களை எல்லாம் நல்லா ஒழுங்குபடுத்துங்க நல்லா பூசி மெழுகி செலவுகள் எல்லாம் போட்டு அப்படி பண்ணுங்க பாலிஷ் பண்ணுங்கன்னு அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வியாக்கியம் அர்த்தம் கொடுக்குறாங்க இதுல என்ன அது பார்த்தா சரி மாதிரி தெரியும் குர்ஆன்ல இருந்து காட்டுறாங்கல்ல சவ்வைத்தாண்டு வருது இப்ப சவ்வாகுன்னாண்டு வருது அங்க போய் இடிச்சு தரமாட்டமாக்குறது வருமா வராதுங்க இது எதனால இந்த குழப்பம் வருதுன்னு கேட்டா ஒரு விஷயத்தை சவ்வாங்கிற வார்த்தைக்கு வந்து நேரடி அர்த்தம் ஒழுங்குபடுத்துறது தான் ஒழுங்குபடுத்துறதா நேரடியான அர்த்தம் இந்த ஒழுங்குபடுத்துறது என்பதை எதோட சேர்க்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அதனுடைய அர்த்தம் மாறிவிடும் உதாரணமா ஒரு கிழிஞ்ச துணியை ஒரு சட்டை கிழிஞ்சு போச்சு இதை ஒழுங்குபடுத்துக்கு என்ன அர்த்தம் தைக்கிறேன்னு அர்த்தம் கிழிஞ்ச சட்டையை சுட்டி காட்டி இந்த சட்டை கிழிஞ்சிருக்கிறது இதை ஒழுங்குபடுத்திக்கிட்டு வா அப்படின்னு என்ன அர்த்தம் தைக்கிறது தான் ஒழுங்குபடுத்துறது அந்த இடத்துல அர்த்தம் என்னவா போகுது தைக்கிறது ஒழுங்குபடுத்துறது ஆகுது அதே மாதிரி வந்து உடைஞ்சு போன பொருளை பத்தி பேசுறோம் இதை ஒழுங்குபடுத்திட்டு வா அப்படின்னா என்ன அர்த்தம் அதை ஊற்றுறதுன்னு அர்த்தம் அது மாதிரி போகுது அது மாதிரி ஒரு பாத்திரங்கள்லாம் கழுவ இதெல்லாம் ஒழுங்குபடுத்த பண்ண அர்த்தம் நல்லா கழுவிக்கிளி சுத்தமா வைந்த அர்த்தம் இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் ஜாமான்லாம் பரப்பி கிடக்குது இதெல்லாம் கொஞ்சம் ஒழுங்குபடுத்தணும்னு அர்த்தம் அதுக்குரிய இடத்துல அடிக்க வைங்கன்னு அர்த்தம் இந்த ஒழுங்குபடுத்துதல்ங்கிற வார்த்தை வந்து எதுல சேர்த்து சொல்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அர்த்தம் மாறும் அதை விளங்காம வானம் இருக்குது அதை ஒழுங்குபடுத்துறன்னு அர்த்தம் அதை எப்படி அல்லாஹ் எப்படி படுத்தினா அதுக்கு ஒழுங்கோ அதை அல்லாஹ் செஞ்சான்னு அர்த்தம் மண்ணா கிடக்கிறாரு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இவரை ஒழுங்குபடுத்துறன்னு என்ன அர்த்தம் கண்ணு காது மூக்கு அதெல்லாம் எல்லாம் வச்சு அவர் எப்படி வந்தால் நல்லா இருக்கும் அல்லாஹ்வுடைய ஞானத்தில் இருந்ததோ அது மாதிரி உருவத்தை கொடுக்கறதுக்கு பேர் என்னது ஒழுங்குபடுத்துதல் அப்ப சவ்வாங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்றால் ஒழுங்குபடுத்துறது அர்த்தம் அது சந்தேகமே கிடையாது ஆனால் எது எதுக்கு பயன்படுத்துறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன ஆயிடாது மாறிக்கொள்ளும் இப்ப எதுக்கு வருது உயரமா இருக்கிறத ஒழுங்குபடுத்துறதுனால காய்ந்து விட்டுறாங்க அந்த ஒழுங்குபடுத்துறதை மட்டும் பாக்குறாங்களே தவிர அதுக்கு முந்தி பயன்படுத்துற வார்த்தை என்ன ஒலா கபரன் முஸ்ரிபன் உயரமா இருக்கிற எந்த ஒரு கபரையும் ஒழுங்குபடுத்துறது இந்த சீர்படுத்துறதுன்னு அர்த்தம் அந்த உயரத்தை காலி பண்றதுன்னு அர்த்தம் அதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்தின வாசகம் என்ன இப்ப உதாரணமா எடுத்துக்கிறீங்களேன் இதே மாதிரியான ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறீங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு போறாங்க போன உடனே பள்ளிவாசலுக்காக வேண்டி ஒரு இடம் வேணும்னு சொல்றாங்க அப்ப பனு சார்ந்த ஒரு கூட்டத்தை சேர்ந்தவர்கள் வந்து அவங்களுக்கு சொந்தமான ஒரு இடம் ஒன்று இருந்தது அதை எனக்கு விலைக்கு தெரியலான்னு கேட்டாங்க அந்த அனாதை சிறுவர்கள் என்ன கேட்டாங்க விலை வேணான்ட்டாங்க கடைசியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வற்புறுத்தி விலைக்கு தான் வாங்கினாங்க வாங்கி அது வெறுமனே காலி மனை அந்த காலி மனையில பள்ளிவாசல் கட்டுறதுக்காக வேண்டி அந்த இது பண்றாங்க தோண்டிக்கிட்டு ஒழுங்குபடுத்துவாங்கல்ல அப்ப தோண்டிக்கிட்டு இருக்கும் பொழுது அதுல என்னவெல்லாம் இருக்குதுன்னு கேட்டா அந்த காலி மனையில பேரிச்ச மரங்கள் அங்கங்க இருக்குது காலி மனைன்னா என்ன இருக்கு பேரிச்ச மரங்கள் அங்க ஒண்ணு பேரிச்ச மரங்கள் இருக்குது இதை வச்சுக்கிட்டு பள்ளிவாசல் ஆக்க முடியுமா சப்பு நிக்கிறதுக்கு இறைஞ்சலா இருக்கும்
அந்த காலி மனையில வேற என்ன இருக்குன்னு கேட்டா சில குட்டி சுவர்கள் இருக்குது. குட்டி சுவர்னா என்ன, ஏற்கனவே கட்டிடங்கள் இருந்து இடிஞ்சு போய் அங்கிட்டு ஒரு சுவர் இங்கிட்டு ஒரு சுவரா இருக்கும், அதுக்கு பேர் குட்டி சுவர்னு பேரு. குட்டி சுவர்னு சொன்னாங்களே இல்ல, குட்டி சுவர்னா அர்த்தம் அந்த சிதிலம் அடைஞ்ச கட்டிடத்துல எஞ்சி இருக்கக்கூடிய சுவர்கள், வீணா போன கட்டிடத்துல எஞ்சி இருக்கிற சுவர்களுக்கு பேர் என்னது, குட்டி சுவர்கள். அப்ப அந்த ஹதீஸ்ல வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரிச்சை மரங்களை எல்லாம் வெட்ட சொன்னார்கள், வெட்டப்பட்டது. அதுக்கப்புறம் இந்த குட்டிச்சவர்களை பார்த்து சீர்படுத்த சொன்னார்கள், அதை சுவியத்துன்னு போறது. குட்டிச்சவர்கள் இருந்தது, அதை என்ன பண்ண சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதை சரி செய்து சொன்னார்கள், அது ஒழுங்குபடுத்தப்பட்டது. என்ன அர்த்தம், அப்ப இந்த குட்டிச்சவர்கள் பூசி அழகா மொழிகி அப்படி உயரமா அப்படி வைக்கிறேன்னு அர்த்தமா, தொழுறவுக்கு ஆகிற மாதிரி தலைவர்களை ஆக்குறது அர்த்தமா? குட்டிச்சவரை பற்றி வரும் பொழுது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த குட்டிச்சவரை ஒழுங்குபடுத்துங்க, குட்டிச்சவரை ஒழுங்குபடுத்துங்கன்னு சொன்னவொடனே இதே வார்த்தை வருது. இந்த சவ்வாவோட உள்ளதான் சுவியத், இந்த சவ்வைத்தை கொண்டு வருதுல, இந்த சவ்வாங்கிற சொல்லில் இருந்துதான் சவ்வா சுவியத்து சவ்வைத்த இந்த வார்த்தையெல்லாம் பிறக்கிறது. அப்ப மூலச்சொல் அதுதான். இப்ப சுவியத், அப்ப இந்த குட்டிச்சவர்கள் எல்லாம் சுவியத். என்ன அர்த்தம் அதுக்கு? இவங்க சொன்ன அர்த்தம் என்ன, குட்டிச்சவருக்கு பெயிண்ட் அடிச்சு பூசி அப்படி வச்சா எப்படி தப்பு நிக்கிறது? அந்த இடத்துல பள்ளிவாசல் கட்டுவதற்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை ஒழுங்குபடுத்த சொன்னாங்கன்னா, இடிச்சு தந்தரையாக்கு மட்டமாக்கு தப்பு நிக்கிற மாதிரி ஆச்சுன்னு அர்த்தமா? அதை குட்டிச்சவரை வச்சு ஒழுங்குபடுத்துங்கன்னு அர்த்தம். குட்டிச்சவரை இல்லாம ஆக்கணும். குட்டிச்சவரை பற்றி அதை ஒழுங்குபடுத்து என்று சொன்னால் அதுக்கு அர்த்தம் என்ன, குட்டிச்சவரை நிறுத்தக்கூடாதுன்னு அர்த்தம். குட்டிச்சவரை அங்க வச்சுக்கிட்டு ஒழுங்குபடுத்துன்னு அர்த்தம் வராது. குட்டிச்சவரை காலி பண்றதுதான் அதை ஒழுங்குபடுத்துறது. இப்ப சுவியத்துங்கிற வார்த்தை எங்க வருது? புகாரியில 410, 1735, 3639 வருகிறது. அப்ப மஸ்ஜித் நபவி கட்டும் பொழுது குட்டிச்சவர்கள் இருந்ததுனால அது பள்ளிவாசல் கட்ட உதவாது, அதை இடிச்சு தரமட்டமாக்க சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தரமட்டமாக்கப்பட்டது, அதான் சுவியத்துன்னு வருது. அப்ப உயரத்தை பற்றி பேசினால் அதுக்கு என்ன அர்த்தம் ஆயிரும்? கிழிஞ்சதை பற்றி பேசினால் கட்சிறது தான் ஒழுங்குபடுத்துறது. அதே மாதிரி உடஞ்சதை பற்றி பேசினால் அதை ஒட்டுறது தான் ஒழுங்குபடுத்துறது. உயரமா இருக்கிறத பற்றி பேசினால் அந்த காலி பண்றதுதான் அதை செய்யற ஒழுங்குபடுத்துதல். அப்ப கபரை பற்றி ரசூலுல்லாஹ் பேசும் பொழுது ஒலா கபரன் முஸ்ரிபன், உயரமா இருக்கிற எந்த ஒரு கபரையும் இல்லா சபைத்தஹு, அதை ஒழுங்குபடுத்தாம விடாத, காலி பண்ணாம விடாத, தரமட்டமாக்காம விடாது என்றுதான் அதுக்கு அர்த்தம் செய்ய வேண்டும். இன்னும் சொல்ல போனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செஞ்சு போனார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோட ஹிஜ்ரத் செஞ்சு போனாங்க. குகைக்குள்ள போனா அந்த குகையில் என்ன இருக்கு, கரடு முரடா இருக்கும். அங்கே ஒரு கல் இருக்கும், அங்கே ஒரு மண் படுக்கை எழுமா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரயாணத்துக்கு ரொம்ப டயர்டா போய் வந்திருந்தாங்க. அபூபக்கர் சித்திக் அவங்க சொல்றாங்க, அதாவது ஒரு சவ்வைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கானன் எதைய எனாம் அலைஹி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நானும் குகைக்குள்ள போயிட்டோம். எதிரிகள் வரட்டிட்டு வர்றாங்க. பாதுகாப்புக்காக சவுறு குகைக்குள்ள நாங்கள் நினைஞ்சிட்டோம், நுழைந்து விட்டோம். நுழைஞ்சா ரசூலுல்லாஹ் படுக்கிற மாதிரி அந்த இடம் இல்லை, மேடும் பள்ளமுமாக கல்லும் கரடுமாக இருந்தது. உடனே என் கையினால் அந்த இடத்தை சமநிலையில் ஆக்கி அதுல ரசூலுல்லாஹ் படுக்க வச்சேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அபூபக்கர் சித்திக்கு பயன்படுத்துற வார்த்தை என்னன்னா, சவ்வைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி நான் என்ன செஞ்சேன், அந்த கரடு முரடை எல்லாம் சரிப்படுத்தினேன். அப்படின்னா அந்த கரடு முரடை எல்லாம் அதை வச்சு அதுக்கு மேல பெயிண்ட் அடிச்சு அதுக்கு மேல பூசி அதுக்கு மேல போய் படுங்கன்னாங்களா? கரடு முரடை காலி பண்ணாங்களா? ரிமூவ் பண்றதுன்னு அர்த்தம். கரடு முரடை சரி பண்றதுன்னு அர்த்தம், அதை இல்லாம ஆக்கிறதுன்னு அர்த்தம். அது எங்க இருக்கு? இது புகாரியில 3379, 3346 அந்த ஹதீஸ்கள் எல்லாம் பார்க்கிறோம். அதே மாதிரி ஒரு மனிதர் தொழுகிறாரு, தொழுகும் போது கல்லு மண்ணுமா கிடக்கிறது கட்டாந்தரையில, அந்த கல் நெத்தில குத்தும். ரோட்ல தொழுவுறீங்கன்னு வைங்க, வெறும் தரையா சமமா இருந்தால் நெத்தில குத்தாது. இப்படி ஏற்றிக்கிட்டு இறக்கிட்டு இருந்தா என்னவாக அது நெத்தில குத்தம், கையெல்லாம் வைக்க முடியாது. அப்ப அதை பத்தி ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, அர் ரஜுலு யுஸவ்வி துராப ஹைது யஸ்ஜுது, சஜ்தா செய்யும் பொழுது அவன் சஜ்தா செய்யற அந்த மண்ணை சமமா ஆக்குறான, அது கூடுமா? நெத்தியை கொண்டு வைக்க போனோம், ஒரு கல் நீடிட்டு இருக்குது, அது கட்டி விட்டு சமமாக்குறான, இதை செய்யலாமான்னு ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இன்குர்த ஃபாயிலன் ஃபவாஹிதா, செஞ்சுக்கலாம், தொழுதுகிட்டு இருக்கும் போது அதை செய்யலாம், ஒரு தடவை செஞ்சிரு, ஊர் கட்டு தான், இப்படி புரிந்துக்கிட்டு சேதா செய்யக்கூடாது. போய்கிட்டு இருக்கும்போது செய்யணும், அப்படி ஒரு தடுத்தட்டி விட்டுட்டு சமம் ஒரு நேரத்தில் சமமாக்கிடணும், சமமாக்கி விட்டு நீ செய்து கொள் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக முஸ்லிம்ல 851 வருது. இதுலயும் வருது, யுஸவ்வி துராப, மண்ணை சமமாக்குறது, சமமட்டமாக்கினா அவன் நெத்தியில குத்தாது, அது செய்யலாமா? ஒரு தடவை செஞ்சுக்க,
எதுக்கு இதை சொல்றோம்னு கேட்டா, இந்த சவ்வாங்கிற வார்த்தையை வைத்துக் கொண்டு அவர்கள் தப்பான வியாக்கியானம் கொடுக்கிறார்கள். அதுக்காக சொல்றோம். அப்ப நல்ல விளைஞர் உயரமா இருக்கிற கபரை இடிக்கிறது தான் அதுக்கு அர்த்தம். அதுதான் அர்த்தம் என்பதற்கு இது மாத்திரம் ஆதாரம் கிடையாது. இன்னும் ஏராளமாக திருமதி இமாம் அவர்கள் இந்த ஹதீஸை பதிவு செய்யறாங்க. பதிவு செஞ்சுட்டு இந்த ஹதீஸுக்கு கீழே சொல்றாங்க, ஒல் அமலு அலா ஹாதா இந்த பாலி அகலில் இல்மி யக்ரஹூன அன் யுர்ஃபஅல் கப்ரு ஃபௌகல் அர்தி. இந்த ஹதீஸுக்கு அர்த்தம் செய்வதில் அர்த்தத்தினால சண்டை வருது. அர்த்தம் செய்யறது சரியாங்கிற திருமதி இமாம் மாதிரி ஒரு மொழி வல்லுநரா இவர்கள்லாம் திருமதி இமாம் என்ன சொல்றாங்க, அந்த ஹதீஸுடைய அர்த்தத்தை சொல்றாங்க. இதன் அடிப்படையில பூமியை விட மேல கபரை உயர்த்துவது கூடாது என்று அறிஞர்கள் முடிவு செய்கிறார்கள். இதன் அடிப்படையில் சபை தொகுத்து ஒழுங்குபடுத்துற அர்த்தமா இருந்தா அப்படி முடிவு எடுப்பாங்களா? அந்த அர்த்தம் இல்லாதனால இப்படி முடிவு எடுக்கிறாங்கன்னு சொல்றாரு திருமதி இமாம். இது 970 இடம்பெற்றிருக்கிறத பார்க்கிறோம். அதே மாதிரி குர்ஆன்ல 4:42 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், யௌமஇதின் யவத்துல்லதீன கஃபரு வஸவர் ரசூல லவ் துஸவாபிஹிமுல் அர்து. நிராகரிப்பவர்கள் கியாமத் நாளில் சொல்வார்கள், தங்களை போட்டு இந்த பூமியை சமமாக்கி விட்டால் தேவலையே. உசுரோடு நிற்பாங்க. கொஸ்டின் கடுமையா இருக்கு, நம்மளை இந்த பூமிக்குள்ள போட்டு கரமட்டமா ஆக்கிட்டாண்டா, காலி பண்ணிட்டாண்டா தேவலையே அப்படின்னு ஆசைப்படுவான். செத்துட்டா தேவலைன்னு ஆசைப்படுவான். செத்து இந்த மண்ணோட மண்ணை ஆகிட்டா தேவலைன்னு ஆசைப்படுவான். அதுக்கு எல்லாம் பயன்படுத்துற வார்த்தை சவ்வாங்கிற வார்த்தை. அப்ப இந்த சவ்வாங்கிற வார்த்தையை வைத்துக் கொண்டு விளையாடுறாங்க. இதுக்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. அதாவது கபரை கட்டக்கூடாது, கட்டினா இடிக்கணும் என்பதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவான தீர்ப்பு. இது தொடர்பாக இன்னும் சில சந்தேகங்கள், இன்னும் சில விவரங்கள் இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் அதை அடுத்த நாட்களில் பார்க்கலாம்.